வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் முடிவுகள் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடுவது தொடர்பாக நிறைய ஆலோசனை பார்த்திங்கன்னா தற்போது நடைபெற்று வருகிறது. ஆன்லைன் மூலமாகவே ரிசல்ட் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் ஒரு ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா நடத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 12th ரிசல்ட் டேட் +2 மாணவர்களே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் தேதி வெளியானது. ஸோ என்ன தேதியில் ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. +2 தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியில் மாற்றம். ஸோ திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் 2 நாட்களில் பார்த்திங்கன்னா வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வர இருக்கிறதுனால முன்கூட்டியே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வுகள் துறை பள்ளி கல்வித்துறைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரெஷர் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் ஃபைனலாக முடிவு இருக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் தான் முடிவு எடுத்து அவங்க தான் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய அந்த சட்டமன்ற ஆயுட்காலம் பொறுத்த வரைக்கும் மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா காப்பந்து சர்க்காராக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவங்க முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது மெயினாக வெளியான ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்னரே தேர்வு முடிவுகளை வெளியிடலாமா என்பது குறித்து தேர்வுத்துறை ஆலோசனை நடத்தி வருகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை முன்கூட்டியே வெளியிட தேர்வுத்துறை ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மே 8ஆம் தேதி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என முதலில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் முடிவு வெளியாவதற்கு முன்பாகவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிடலாமா என்பது குறித்து தேர்வுத்துறை தற்போது வரை ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். மே 4ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளானது வெளியிடும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இந்த திடீர் மாற்றத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மே 4ஆம் தேதி வெளியாக உள்ள சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஆகும். தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் சூழல் மற்றும் கொண்டாட்டங்கள் மாணவர்களுடைய உயர்கல்வி சேர்க்கைக்கான பணிகளை பாதிக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பே தேர்வு முடிவுகளை வெளியிட தேர்வுத்துறை ஆலோசித்து வருகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ஏன்னா பேப்பர் எடிஷன் கேம்ப் கம்ப்ளீட்டாக உங்கள் மார்க் எல்லாமே பார்த்தோன்னா ஆன்லைன் மோடில் அப்லோட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டிஜி வெப்சைட்லையுமே ரிசல்ட் வில் பி ஷூன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மே 4ஆம் தேதிக்கு முன்னாடியே மே 1, 2, 3 தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த 3 தேதிகளில் ஒரு தேதியில் வரதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா ஒரு 50% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ரிலேட்டாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான 10th 12th ரிசல்ட் ரிலேட்டாக டெய்லியும் நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் ரெகுலராக நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கர் ஆசிரியர் சரவணன் யூடியூப் சேனல். நன்றி.